இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர பழைய கால டெக்னிக் முயல் ரத்தம் கலந்த ஹேர் ஆயில் தடவுவதுதான். தற்போது இந்த டெக்னிக்கை பலர் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். இல்லத்தரசிகளில் ஆரம்பித்து பள்ளி கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் என பல தரப்பு பெண்களும் இந்த முயல் ரத்தம் கலந்த ஹேர் ஆயிலை தேடி முயல் வேகத்தில் வாங்கி வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு இளைஞர்களும் எங்க கிட்டையும் காசு இருக்கு, நாங்களும் வாங்கி தடவுவோம் என புயல் வேகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இது போன்ற ஆயில் பாட்டில்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். விற்பனை அதிகமாகி வருவதால் முயல்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது ஒரு கிரைம் நெட்வொர்க். சாதாரணமாகவே முயல்கள் அதிவேகத்தில் ஓடக்கூடியவை. இது போன்ற தகவல்களால் முயல்கள் இன்னும் அதிகமாக ஓட்டம் பிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. முயல் ரத்தம் தடவுவதால் முடி நீளமாக வளருமா? உண்மையிலேயே முடி நீளமாக வளர முடி உதிர்வை தடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? பிரபல தோல்நோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் மீனாட்சியிடம் பேசிய போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நம்ம பிளட் மாதிரிதான் முயலோட பிளட்டுமே. இப்போ நான் ஆக்சுவலி பார்த்தா முயலோட ரத்தத்துல புரோட்டீன்ஸ், அப்புறம் அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பிளட்லயுமே இருக்கும். இப்ப நம்ம பிளட்ல இருந்து டைரக்டாவே உங்களுக்கு நம்ம பிளட் வந்து ஹேருக்கே போகுது, ஒரு முடிக்குமே போகுது பிளட். அப்படி போயே நம்மளுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது ஒரு ரத்தத்தை கலக்குறதுனால நம்மளுக்கு growth எல்லாம் இருக்காது சார். இல்ல ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இப்ப நம்ம அவங்க யாரு தடவுறாங்களோ அவங்க உடம்புல வந்துட்டு எனர்ஜி இல்லாததுனால, நீங்க சொல்லக்கூடிய சத்துக்கள் இல்லாததுனால, முயல் ரத்தத்துல நல்ல அந்த சத்துக்கள்லாம் இருக்குன்னா அந்த சத்து வந்து என்னுடைய முடிவுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா? இல்ல சார், அது அப்படி எல்லாம் போகாது சார். அந்த மாதிரி அது மாதிரி நீங்க வந்து அவ்வளவு கொஞ்சோண்டு பிளட் தானே சார் மிக்ஸ் பண்றீங்க, அதுல எப்படி அவ்வளவு சத்துக்கள் எல்லாம் போகும் முதல்ல? அப்புறம் எந்த அடிப்படையில இந்த மாதிரி விற்பனை செய்யறாங்க மேடம் இது? சார் அது அவங்க கமர்ஷியலா அது எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதனால ஒண்ணும் உங்களுக்கு ஹேர் growth எல்லாம் இருக்காது சார். இன்ஃபேக்ட் நம்ம ஆயில்லயுமே வந்து ஆயில்னால முடி வளர்றதோ முடி கொட்டுறதோ அது எந்த இதுவுமே ஆயில்னால கிடையாது. ஆயில் வந்து ஜஸ்ட் கண்டிஷனர் ஃபார் அ ஹேர், அவ்வளவுதான். நம்ம முடிக்கு வந்து ஒரு கண்டிஷனர். நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆகாம வச்சுக்கிறதுக்கு, முடி ட்ரை ஆகாம, நம்ம எப்படி ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனர். மேடம், இப்ப இந்த முயல் ரத்தம் கலந்த ஹேர் ஆயில் விற்பனை பண்ண கடைகள் எல்லாம் வந்துட்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி கடைகளுக்கு சீல் வச்சிருக்காங்க. ஓகே சார். இது எந்த அளவுக்கு ஆபத்தானது மேடம்? இல்ல சில சமயம் இப்ப ஸ்கேல்ப்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு டாண்ட்ரஃபே இருக்கு, அப்படி இருக்க ஆளுங்க வந்து இந்த மாதிரி பிளட் கலந்த எண்ணெய்கள்லாம் தேய்க்கும் போது ஹேர் ஃபாலிகல்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். என்ன பாதிப்பு? அதை கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. தலையில நிறைய அந்த கட்டிங்க மாதிரி வரும் சார், முடிங்க அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி காமனா வரும். அரிப்பு வரலாம், சில பேருக்கு அலர்ஜிஸ் மாதிரி வரலாம் ஒத்துக்காம. தலையில அரிக்கிறது, அந்த புண்ணு மாதிரி வரலாம் அங்கங்க ஒத்துக்கலைனா, அலர்ஜி ஆச்சுன்னா சொல்றேன். இந்த முயல் ரத்தத்தினுடைய இதை தடவுறதுனால. ஆமா, முயல் ரத்தம் இல்ல சார், எதுவுமே எந்த பிளட்டுமே அப்படி எல்லாம் டைரக்டா நம்ம அப்ளை பண்ண முடியாது சார். ஓகே. வேற என்ன பாதிப்பு ஏற்படும் மேடம்? அத இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன் சார். அந்த மாதிரி ஆல்ரெடி அலர்ஜி இருக்கவங்களுக்கு அதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்கு சார். ஓகே மேடம். இப்ப முடி உதிர்வதற்கு என்னென்ன காரணத்தினால முடி உதிருது மேடம்? முடி ஹேர் ஃபால்னு பாத்தீங்கன்னா இப்போ மெயின் திங் வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி சார். நம்ம உடம்புல தேவையான சத்துக்கள் கம்மியா இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஃபிட்னஸ் அவேர்னஸ் ரொம்ப இருக்கு. ஸோ டயட்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ்டு டயட்டை யாருமே முக்காவாசி எடுக்கிறது இல்ல. ஒண்ணு எடுத்தா புரோட்டீனா நிறைய இருக்கிறாங்க, இல்லாட்டி கம்ப்ளீட்டா கார்போஹைட்ரேட்டை நிறுத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு பேலன்ஸ்டு டயட், நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் டயட் இல்லைனாலும் மெயினா முடி கொட்டும் சார். முடி வளர்றதுக்கு வேற என்னென்னலாம் சாப்பிடணும்? சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். ஆமா, நல்ல சத்துக்கள் நிறைந்த புரோட்டீன்ஸ் இருக்கணும், அயன் இருக்கணும்,
விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி உணவுகள் எல்லாமே எடுத்துக்கணும். அப்படின்னா என்னென்ன காய்கறிகள் ஏதாவது சொல்ல முடியுமா, இல்ல பழங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா மேடம்? இல்ல நம்ம இப்ப நான் வெஜிடேரியன்ஸ்னா நான்வெஜ் ஃபுட்லயே நல்ல B12 நல்லா இருக்கும் சார். எல்லா நான் வெஜிடேரியன் ஐட்டம், சிக்கன், ஃபிஷ், மட்டன், அது எல்லாம் முட்டை, மெயினா முட்டையில வந்து அந்த பயோட்டின் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகே சோ மேடம். அதெல்லாம் நான் வெஜிடேரியன்ஸா இருக்கவங்களுக்கு அது நல்லா வந்துரும் சார். அது ஓகே இப்ப மேடம். வெஜிடேரியன் ஃபுட்னு பார்க்க போது கீரைகள் எடுத்துக்கலாம். ஓகே மேடம். குடமிளகா வந்து அதுல செலீனியம்னு ஒரு கண்டென்ட், அது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓ சோ அதெல்லாம் வந்து குடமிளகாலாம் ரொம்ப ஹேர் growth நல்லா இது பண்ணும். சோ சரிங்க மேடம். அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எப்போதுமே குட் தான். ஓகே மேடம். ஓகே மேடம். இன்னொன்னு முக்கியமான ரீசன் வந்து ஸ்லீப். நல்ல தூக்கம் இருக்கணும் சார். ஒரு தூக்கம் நாளைக்கு இருக்கணும். 7 hours ஆவது அவங்க தூங்கணும். ஓகே நிறைய ஓகே இப்ப ஓகே நைட் ஓகே. ஷிப்ட்ஸ், டாக்டர்ஸ்ல இருந்து, ஐடி ஃபீல்ட்ல இருந்து எல்லாருமே இந்த நைட் டியூட்டிஸ் இப்படி பார்க்கும்போது ஓகே அந்த மேடம். ஸ்லீப் சைக்கிளே உங்களுக்கு ஆல்டர் ஆயிடும். ஓ ஓ நைட்ல நீங்க தூங்க போதுதான் அந்த இருட்டுல தான் உங்களுக்கு அந்த மெலட்டோனின் ஒரு ஹார்மோனே நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். அதுதான் எல்லா ஹார்மோன்ஸையுமே கண்ட்ரோல் பண்றதே. ஓ அப்ப So, இரவுல தூங்காம பகல்ல தூங்கிட்டு இரவு நேரம் பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்படும்னு ஆமா, சொல்றீங்க. அது முடி நல்லாவே கொட்டும் சார். அவங்களுக்கு நிறைய பால்னஸ் வருது. எங்க கிட்ட வர பேஷண்ட்ஸே எல்லாருமே நைட் ஷிஃப்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் வருது. ஓ ஓ சோ இன்னொன்னு வந்து டேண்ட்ரஃப் சார். மெயினா டேண்ட்ரஃபும் அது மாதிரி அதிகமா இருக்கிறது டேண்ட்ரஃப். ஓகே மேடம். ஓகே மேடம். டேண்ட்ரஃப் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் ரொம்ப அதிகமாகும், வின்டர் சீசன்லயும் அதிகமாகும். ஓகே மேடம். தலைக்கு வந்து அடிக்கடி குளிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே மேடம். நிறைய ஓகே பேர் மேடம். முடி கொட்டுதுன்னு தலைக்கே குளிக்கிறது இல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. நல்ல ஓகே ஷாம்பு, மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி சரிங்க மேடம். ஹேர் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவையாவது ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஓகே மேடம். ஓகே மேடம். ஓ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து போஸ்ட் வைரலா நிறைய பேருக்கு முடி கொட்டும் சார். ஓ அது பேரு டீலஜன் எஃப்ளூவம் சொல்லுவாங்க. ஒரு ஃபீவரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே வந்துட்டு மேடம். கொஞ்ச நாள்ல நல்ல ஒரு ஹேர் லாஸ் இருக்கும். ஓகே மேடம். அந்த டைம்ல நம்ம ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி, டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துக்க போது அந்த ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதெல்லாம் வைரல், ஒரு டெங்கு ஃபீவர் வருது, ஒரு மலேரியா வருது, ஓகே ஏதோ மேடம். ஒரு இல்னஸ்ல கொஞ்ச நாள் இருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வைரல் எஃபெக்ட்லயுமே ஹேர் ஃபால் ஆகும். இந்த நிலையில்தான் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் முயல் ரத்தம் கலந்த ஹேர் ஆயில் விற்கப்பட்ட கடைகளுக்கு சென்று ரெய்டு நடத்திய தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.